நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலயத்தினுடைய ஒரு மேன்மை என்ன, அதனுடைய புகழ் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பார்த்து கொண்டே வருகின்றீர்கள். அந்த விதத்துல பல திருத்தலங்கள், சிவபெருமானுடைய ஸ்தலங்கள் பார்த்திருக்கோம், அம்பாளுடைய ஸ்தலங்கள் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பெருமாளுடைய திருத்தலங்களை நாம் பார்த்துட்டே வரோம். பெருமாளுடைய திருத்தலங்கள் அப்படின்னு சொன்னாலே பன்னிரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் தான் நம்முடைய எண்ணத்திற்கு வருகின்றது. அப்படி அவர்கள் மங்களாசாசனம் செய்து பாடிய திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதிகளை முடிச்சோம், நடுநாட்டு திருப்பதிகளை அனுபவித்தோம், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களைத்தான் இப்பொழுது நாம் ஸ்மரணம் பண்ணிட்டே வருகின்றோம். அப்படி தொண்டை நாட்டு திவ்ய தேசத்துல காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் முடிந்து சென்னப்பட்டினம்னு சொல்லக்கூடிய நம்முடைய சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருத்தலங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். அதுல முதல்ல திருநின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயாரை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் செல்ல போவது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தா 59வது திவ்ய தேசம். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தியான ஒரு திருத்தலம். இதற்கு திருவள்ளூர் அப்படின்ட்டு பெயர். அதாவது மருவிதான் திருவள்ளூர்னு பேரு. திவ்ய தேசத்துல சொல்லும் பொழுது திரு எவ்வுளூர் அப்படின்னு சொல்றது, திரு எவ்வுள் அப்படின்ட்டு. அந்த பேருக்கான காரணமும் சரித்திரமும் ஒன்று. எதனால இந்த பேர் வந்ததுங்கிறத சரித்திரம் பார்க்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா மருவி என்ன ஆயிடுத்து அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் அப்படின்னு ஆயாச்சு. அதனுடைய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கோவிலை பற்றியும் பெருமாளை பற்றியும் என்னவோ அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துடலாம். கோவில் 59வது திவ்ய தேசம் திரு எவ்வுளூர், திருவள்ளூர் என்று சொல்லக்கூடியது தொண்டை தேச திருப்பதிகளில் வரக்கூடிய திவ்ய தேசம். அப்படி இங்க பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா வீரராகவ பெருமாள் அப்படின்ட்டு பெயர். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு புஜங்க சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள். ஆச்சரியமான சேவை இந்த பெருமாளுடையது. அதே போல தாயாருக்கு இங்க கனகவல்லி தாயார், வசுமதி தேவி அப்படின்னு சொல்லி தனிக்கோவில் நாச்சியாராக இருந்துருக்கா. தீர்த்தமானது ஹிருத் தாபநாசினி புஷ்கரணின்னு பேரு. ஹிருத் தாபநாசினி, நம் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தாபங்கள் அனைற்றையும் நாசம் செய்யக்கூடிய புஷ்கரணியாக இருக்கு. அப்படி ஹிருத் தாபநாசினி அப்படிங்கிறது. விமானம் விஜயகோட்டி விமானம்னு பேரு. ஏன்னா வீரராகவ பெருமாள் இல்லையா, எப்பொழுதும் வீரத்தோடு விஜயத்தோடு இருக்கார். அதனால விஜயகோட்டி விமானம் அப்படின்ட்டு இதனுடைய விமானத்திற்கு பெயர். இங்க காட்சி கண்டவர்கள் பலர் உண்டு. அதுல முக்கியமா சாலிஹோத்திர முனிவருக்கு ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார் பெருமாள். இப்போ இது திவ்ய தேசம் அப்படின்ட்டு பார்த்தோம். எந்த ஆழ்வார்கள் இந்த பெருமாளை பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க 2 ஆழ்வார்கள் பாடியிருக்கா. திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம், திருமங்கை ஆழ்வார் 11 பாசுரங்கள் என்று மொத்த இந்த திவ்ய தேசத்துக்கு 12 பாசுரங்கள் உண்டு. நம்ம ஆரம்பிச்ச பாசுரமானது திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகாக இந்த பெருமாள் பேர்ல பாடினது. அதுலயே வார்த்தை வந்தது இல்லையா, நாக குடந்தைன்னு ஆரம்பிச்சு வெஹ்கா திரு எவ்வுள் அப்படின்னு சொல்லி இந்த திருத்தலத்தினுடைய ஒரு நாமத்தை நாம் அந்த பாசுரத்துல பார்க்க முடிந்தது. அதுபோல திருமங்கை மன்னன் 11 பாட்டு இந்த பெருமாள் பேர்ல ரொம்ப அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட வீரராகவ பெருமாள் எப்படி இங்கு எழுந்தருளுகின்றார் என்பது ஆச்சரியமான சரித்திரம். வீரராகவ பெருமாள்னு சொல்லிட்டாலே ஹிருத்தாபநாசினி தீர்த்தம் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது. அது மட்டும் அல்ல, தையமாவாசைன்னு சொல்லக்கூடிய திருநாளை மறக்கவே முடியாது. எதனால தையமாவாசை விசேஷம் அப்படின்னா பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு மன்னன். அந்த பிரத்யும்னன்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு ரொம்ப காலமாக புத்திர பிரேரி இல்லாத இருந்துருக்கு. அவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லைங்கிற கிளேஷம். அப்போ இந்த இடத்துல வந்து ஹிருத்தாபநாசினியில ஸ்நானம் பண்ணி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றாராம். பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். என்றைய தினம் காட்சி கொடுத்தாருன்னு பார்த்தா தையமாவாசை அன்னைக்கு தான் அவருக்கு காட்சி தருகின்றார். தையமாவாசை என்று காட்சி கொடுத்த பெருமாள் பிரத்யும்னனை பார்த்து என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரத்யும்னன் 2 வரம் கேட்கிறார். ஒரு வரம் தனக்காக,
ஒரு வரம் லோகத்திற்காக. அந்த முதல் வரம் என்ன? எதை உத்தேசிச்சு அவர் அந்த யாகம் அந்த தபஸ் எல்லாவற்றையும் செய்கின்றாரோ, புத்திர பேரு வேணும்னு கேட்கிறார். நல்ல சத்புத்திரன் பிறக்கணும்னு கேட்க பெருமாள் தந்தோம் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது வரமாக என்ன கேட்கிறார்? இப்போ நீங்க அடியனுக்கு காட்சி கொடுத்த திருநாளானது தையமாவாசைன்னு சொல்றது. இந்த தையமாவாசை அன்னைக்கு எல்லா பக்தர்களுக்கும் நீங்கள் எனக்கு காட்சி தந்தது போல தரணும், அவர்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொண்டாராம் பெருமாள். அதனால இன்னைக்கும் தையமாவாசை உற்சவம் அங்க போய் பார்த்தோம்னா அவ்வளவு கோலாகலமாக இருக்கும். பிரத்யக்ஷமா பெருமாள் எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியவர்களாக இருக்கின்றார். தாபம் அப்படின்னு சொன்னா ஹிருத் தாபம், மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள். அது மட்டுமல்ல, உடம்புல இருக்கக்கூடிய வியாதி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த பெருமாள் அதை குணப்படுத்திடுவாராம். இந்த வெள்ளம் கரைக்கிறதுங்கிறது இந்த குளத்துல உண்டு. இந்த வெள்ளத்தை கரைச்சு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோமே ஆனால் எல்லா விதமான தாபங்களும் சரீர தாபங்களும் நம்மளை விட்டு அகலுகின்றது. நமக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் இருக்கே, மனத்தாபங்கள் இருக்கு, எல்லாமே விலகிவிடும் என்று பிரத்யக்ஷமா அனுபவிச்சவாளும் பலர் உண்டு. இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருந்துருக்கார்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ வீரராகவ பெருமாளுடைய ஒரு பேரருளை பெற்றார் பிரத்யும்ன சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது மது கைடபர் அப்படின்னு 2 அசுரர்கள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த 2 அசுரர்களை பத்தி. இந்த மது கைடபர்கள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவினிடத்திலிருந்து வேதத்தை திருடுகின்றார்கள். அப்படி திருடும் பொழுது பெருமாள் என்ன பண்ணினார்? பிரத்யக்ஷமாகி அவருடைய சக்கராயுதத்தை வைத்து இவர்களை வதம் செய்கின்றார். அப்படி வீரனாக வதம் செய்த பெருமாள் என்பதனால வீர ராகவ பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருநாமம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது. அப்படி அவர்களை வதம் செய்து விட்டு பெருமாள் இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு சேவையை நமக்கு சாதிக்கின்றார். அதோடு இந்த க்ஷேத்திரத்துல எப்படி குளம் ரொம்ப முக்கியமோ, இந்த க்ஷேத்திரத்துக்கே புண்ணியா விவர்த்த க்ஷேத்திரம் அப்படின்னு தான் பெயர். வீக்ஷாரண்யம் அப்படின்ட்டு பேரு. புண்ணியாவர்த்தம்னா என்ன? இங்க பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப 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 நம்மளை பண்ண சொல்லிகிட்டே இருக்குமா, பண்ண வச்சுட்டே இருக்குமா. நாம் ஏதாவது நல்லதை பண்ணினோமே ஆனால் அந்த நல்லதை நம்மளை பல முறை செய்ய வைக்கக்கூடியது அபிவிருத்தின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு திருத்தலமாக இது இருக்கு. இன்னைக்கும் நாம் அங்க போய் பெருமாளை சேவித்தோமே ஆனால் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியா நமக்கு எப்படி சொல்லி அனுப்புவா அப்படின்னு பார்த்தா, திரும்ப வந்து இந்த பெருமாளை நீங்க சேவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவா. இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த தர்சனம் லபியணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்மள வீட்டுக்கே திரும்ப அனுப்புவார்கள். இன்னி வரைக்கும் அந்த மரபு இருந்துருக்கு. ஏன்னா எந்த ஒரு புண்ணியம், பெருமாளை சேவிப்பதுங்கிறது மகா புண்ணியம் இல்லையா? அதனால அந்த புண்ணியம் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக புண்ணியாவர்த்தக க்ஷேத்திரம் அப்படின்ட்டு இந்த க்ஷேத்திரத்தை நம்ம சொல்றோம். அதே போல ஹிருத்தாப நாசினி அப்படின்ட்டு இந்த தீர்த்தத்துக்கு பெருமை இருக்குங்கிறத பார்த்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகின்றது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை நன்னாகவே தெரியும். ஏன்னா திருநாங்கூர் திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த கதையை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? சதி தேவியானவள் தக்ஷ யாகத்துக்கு போகக்கூடிய அந்த கதை தான். அப்படி அவள் போகும் பொழுது என்னார்து? சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகின்றது. சதியானவள் தன்னுடைய பிராணனை விட்டுடுறா. வீரபத்ரரை வச்சு அங்க இருக்கக்கூடிய யாகத்தை அழிச்சு வதம் பண்ணி எல்லாம் ஆனது. ஆனா தக்ஷனை அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வதம் பண்ணின அந்த பாவமானது இருக்கிறதுனால அவை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிவனே வீரபத்ரனே இந்த இடத்தில் வந்து இந்த ஹிருத்தாபநாசினியில் ஸ்நானம் செய்கின்றாராம். ஸ்நானம் செய்து அவருடைய சாபமானது நீங்க பெற்றார் அப்படின்னு சரித்திரம் சொல்கின்றது. அதனால நமக்கும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும், தாபமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் இந்த குளத்துல வந்து ஸ்நானம் பண்ணி வீரராகவ பெருமாளை வழிபட்டோமே ஆனால் அவை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இன்னும் ஆச்சரியமான பல சரித்திரங்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கிங்கிரஹேஷ பெருமாள்னு ஒரு பேர் இருக்கு. எதனால் இப்படி ஒரு பேர் வந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சரித்திரம். புரு புண்ணியர் அப்படின்ட்டு ஒருத்தர். அந்த புரு புண்ணியர்னு சொல்லக்கூடியவருக்கு புத்திர பேரு ரொம்ப காலமாக இல்லை. அவர் என்ன பண்ணினார்? பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சார். ஷாலி அப்படின்ட்டு ஒரு தானியம் உண்டு, ஷாலிமணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஷாலிமணிகளை வைத்தபடி ஒரு யஜ்யத்தை நிகழ்த்துகின்றார் புரு புண்ணியர்.
அந்த யஜ்ஞத்தின் விளைவாக பெருமாள் பிரத்யக்ஷமானாராம். பிரத்யக்ஷமாகி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். கண்முன்னே தோன்றிய பெருமானை கைகூப்பி வணங்கி தனக்கு ஒரு சத்புத்திரன் வேண்டும், புத்திரபாகியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி புரு புண்ணியர் கேட்கிறாராம். அப்போ ஷாலினால பிரார்த்தனை பண்ணினதுனால உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு ஷாலிஹோத்ரன் அப்படின்னு திருநாமம் வைக்கலாம், நல்ல ஞானியாக சத்புத்திரனாக இருப்பார் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினாராம். பெருமாளுடைய ஒரு ஆசிர்வாதத்தினால அந்த புரு புண்ணியருக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கின்றது. அந்த ஆண் குழந்தைக்கு பெருமாள் சொன்னது போலவே ஷாலிஹோத்ரன் அப்படின்னு திருநாமம் வைக்கிறாராம். இந்த ஷாலிஹோத்ரன் பிறந்ததுல இருந்தே மகாவிஷ்ணுவினிடத்துல அபரிமிதமான ஒரு பக்தியை கொண்டவராக இருக்கின்றார். எந்நேரமும் மகாவிஷ்ணுவை ஸ்மரணம் பண்றார். மகா ஞானியாக இருக்கார். சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு பக்குவம், ஞானம். அதாவது சாஸ்வதம் இல்லாத வஸ்துக்கள் மேல ஒரு சிந்தையே கிடையாது. அப்படிப்பட்டவர் இப்படி வரும் பொழுது இந்த ஹிருத்தாபநாசினிய பார்க்கிறார். இந்த க்ஷேத்திரத்தை பார்த்த உடனே அவருக்கு தோன்றுகிறது, ஒரு குட்டில் அமைத்து நம்ம இங்கேயே இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாலிஹோத்ரன், இப்ப நம்ம சொல்றோமே திருவள்ளூர்னு சொல்லக்கூடிய இதே இடத்துல ஒரு பர்ணசாலை அமைத்து அவர் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வருஷத்துல ஒரு தரம் தான் சாப்பிடுவார். ஒரே ஒரு நாள் ஒரு தரம் வருஷத்துக்கே அப்படித்தான் சாப்பிடுவாராம். அது என்றைய தினம்னா அந்த தயமாவாசை தினத்து அன்று அவர் சாப்பிடுவார். அப்போ என்ன பண்ணினார், ஒரு நாள் இப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறச்ச வயசான ஒரு பெரியவர் வரார். வயதான முதியவர் வந்து, அப்பா எனக்கு பசிக்கிறது, உண்ண ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல, அதிதி தேவோ பவ இல்லையா, இங்க தேவன் தான் அதித்தியாக வந்திருக்கார். எந்த தேவன்? வாசுதேவனான இறைவன் வீரராகவ பெருமாள் தான் இந்த முதியவராக இவர் வீட்டுக்கு வரார். வந்து இவர் சாப்பிட்றதே ஒரு நாள்னு நன்னா தெரிஞ்சுண்டு அன்னைக்கு வந்து எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னார். இவர் உடனே என்ன பண்ணினார், 3/4 பங்க தனக்கு வச்சுட்டு 1/4 பங்கு அந்த முதியவருக்கு கொடுத்தாராம். அந்த முதியவர் அந்த 1/4 பங்கை சாப்பிட்டுட்டோ, எனக்கு இன்னும் பசி தீரல, வேற இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த 3/4 பங்கு தனக்குன்னு வச்சுட்டு இருந்தார் இல்லையா ஷாலிஹோத்ரன், அந்த 3/4 பங்கையும் இந்த பெரியவருக்கு கொடுத்துட்டாராம். நீங்க சாப்பிடுங்கள் என்று அவருக்கு கொடுத்தாராம். அந்த பெரியவர் அன்னைக்கு சாப்பிட்டுட்டார். சந்தோஷம், திருப்தி அப்படின்னு கிளம்பிட்டாராம். இப்ப இவருக்கு அன்னைக்கு ஆகாரம் இல்லை. இனி அடுத்த வருஷம் தான் அவர் ஆகாரம் சாப்பிட முடியும் இல்லையா? அதே மாதிரி அடுத்த தயமாவாசை வந்ததாம். சரி, இன்று நாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவர் எல்லாவற்றையும் செய்து தயார் பண்ணியிருக்கார். அன்னைக்கு சாப்பிட்றதுக்காக என்ன வேணுமோ அதே விருத்த பிராமணர், யாரு போன வாட்டி வந்தாலோ அதே பெருமாள் தானே, லீலை பண்றதுக்கு தானே வந்திருக்கார். அதனால அதே விருத்தர் வரார். வந்து எனக்கு பசிக்கிறது, அதித்தி வந்து கேங்கிறார். இவர் பார்த்தார், சரி வாரும் ஐயா, உள்ளே வாரும்னு சொல்லி 1/4 பங்கு அவருக்கு கொடுக்கிறார். சாப்பிட்டவர், எனக்கு பசி தீரல, இன்னும் கொஞ்சம் தரணும்னு கேட்க, அதே மாதிரி 3/4 பங்கு அவருக்கு கொடுத்தாராம். அவற்றையும் நன்றாக சாப்பிட்டு திருப்தி திருப்தி. ஆனா உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிட்டது கொஞ்சம் கூட ஒரு பிடி சாப்பிட்டுட்டேன் இல்லையா, அதனால எனக்கு ஒரு மாதிரி லேசா தூக்கம் வராப்புல இருக்கு, நான் எங்க தூங்கலாம், எவ்வுள் அப்படின்ட்டு கேட்கிறார். தூங்குவதற்கு சயனம் செய்ய எவ்வுள் அப்படின்னு கேட்டார். கிங்கிருஹ அப்படின்னு சொல்வது போல எவ்வுள் அப்படின்ட்டு கேட்டாராம். அப்போ அவர் சொல்றார், எல்லா இடமும் உங்களுக்கு தான், எங்க வேணாலும் நீங்கள் உறங்கிக் கொள்ளலாம், இந்த இடத்துல உங்களுக்கு எங்க படுத்துக்கணும்னு தோணுறதோ அது எல்லாமே உங்கள் உள்தான், அதனால நீங்க எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம்னு ஷாலிஹோத்ரன் சொல்ல, பெருமாள் அப்படி படுத்துண்டாராம். படுத்துண்டவருக்கு ஆச்சரியமான ஒரு சேவையை அடுத்து தருகின்றார். ஏன்னா 2 வருஷம் சாப்பிடாதபடிக்கு பெருமாள் கேட்ட உடனே, விருத்தனாக வந்து கேட்ட உடனே யாரு என்னன்னு பார்க்காம அடுத்த கணம் கொடுத்து அந்த ஒரு சேவையை செய்த பாக்கியத்திற்கு ஷாலிஹோத்ரருக்கு நல்ல ஒரு அழகான சேவையை சயன கோலத்துல கொடுக்கிறாராம். இவர் என்ன பண்றார், பக்கத்துல உட்காந்து அப்படி விசிறியால விசிறுகின்றாராம். இன்னைக்கும் நீங்க கோவிலுக்கு போனால் பெருமாளை இந்த கோலத்துல தான் சேவிப்போம். புஜங்க சயனனாக இருக்கார். புஜங்க சயனனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஷாலிஹோத்ரர் விசிறின் இருக்கார். நீங்க கோவிலுக்கு போனால் அதே ஷாலிஹோத்ரன் அங்க இருந்துட்டு இவருக்கு செய்யக்கூடிய சேவையோடு புஜங்க சயனத்துல இருக்கக்கூடிய வீர ராகவ பெருமாளை சேவிக்க முடியும். அப்படி ஷாலிஹோத்ரருக்கு அனுகிரகம் பண்ணினார். அவர் கேட்கிறார், இந்த இடத்துல எப்பொழுதும் சயன கோலத்துல இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்க, பெருமாள் வீர ராகவ பெருமாளாக சயனத்துல இருக்கார். இப்போ வீரராகவன் பேரு,
வழக்கமா ராகவன் எப்படி இருப்பார், வில்லு எல்லாம் இருக்குமோ இல்லையோ, ஆனா இந்த இடத்துல பெருமாள் போய் பார்த்தா ஆனந்தமா அப்படி இருந்துட்டு இருக்காராம் வீர ராகவன். ஆனால் கூட யுத்தங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப சௌக்கியமா சுகானுபவத்தோடு இருந்துட்டு இருக்கார் இந்த பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை சாலிஹோத்திரன் பிரார்த்தனை பண்ணி சந்தோஷப்படுகின்றார். அதே மாதிரி இன்னொரு சமயம் அந்த ஊர்ல ஒரு ராஜா, இப்ப இங்க தாயாருக்கு என்ன பெயர்னு நம்ம பார்த்தோம், கனகவல்லி தாயார் அப்படின்ட்டு பார்த்தோம், வசுமதி தேவி அப்படின்னு சொல்றோம். இந்த வசுமதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவ யார் அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரை ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, அவ பேர் தான் வசுமதி தேவி அப்படின்ட்டு சொல்லி. வசுமதியானவள் தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே அவளுக்கு மகாவிஷ்ணுவான புருஷோத்தமனான நாராயணனிடத்துல ரொம்ப அதீதமான ஒரு பிரீத்தியும் பக்தியும் அநேக வாத்சல்யமும் அவரிடத்துல தான். அதனால அவ மனசுல கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிண்டா பெருமாளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுகின்றது. ஆனால் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாமானியத்துல முடிஞ்சுடுமா என்ன? அவள் அதற்காகவே உருகி 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 பிரார்த்தனை செய்கின்றாள். சரி, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்ல பெருமாளும் அதற்கு சம்மதம் சொல்கின்றாராம். வீரராகவ பெருமாள் அதுக்கு சம்மதம் சொல்ல, ஆனா மகாராஜா சொல்றார், எனக்கு பொண்ணை கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை, ஆனா ஒரே பொண்ணு, அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்றச்ச பெருமாள் வாக்கு கொடுத்தாராம், அதெல்லாம் உமக்கு அந்த கவலையே வேண்டாம், உங்காத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு நான் இந்த ஊரோட செட்டில் ஆயிடுறேன்னார். கல்யாணம் பண்ணிண்டு மாமனார் இருக்கிற இடத்துலயே இருக்கக்கூடிய முதல் மாப்பிள்ளை யாரு அப்படின்னா வீரராகவ பெருமாள் தான். அதனால நான் இந்த இடத்துலயே இருக்கேன், உங்களோடையே இருக்கேன், கவலை வேண்டாம்னு சொல்கின்றார். இந்த எல்லையை தாண்ட மாட்டேன், திருவள்ளூர் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று சொல்ல வசுமதி தேவியை அந்த மகாராஜா பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவள் தான் வசுமதி தேவி தாயார், தனிக்கோவில் நாச்சியாராக நாம் இன்று சேவிச்சுருக்கோம். இந்த திரு எவ்வளூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள்னு ஒரு திருநாமமும் இருக்கு. யாருக்கு வைத்தியம் பார்த்தார்? எல்லாருக்குமே வைத்தியம் பார்த்துன்னு தான் இருக்கார். இருந்தார் கூட சைவத்துல வள்ளலாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட வள்ளலார் இந்த பக்கத்துக்கு வரும் பொழுது அவருக்கு ரொம்ப வயிற்று வலி ஏற்படுகின்றது. எத்தனை வைத்தியரை கூப்பிட்டு பார்த்து என்ன பண்ணினாலும் சரியாக மாட்டேங்கிறது, என்னவோ கை வைத்தியம்னு சொல்லி எது பார்த்தாலும் சரியாக மாட்டேங்கிறது. கடைசியில என்ன பண்ணினாராம் வள்ளலார், இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுண்டு இங்க வந்து இந்த வீரராகவ பெருமாளை பிரார்த்தனை பண்ணினாராம். அப்படி அந்த வீரராகவ பெருமாள் அவருடைய ஒரு அனுகிரகத்தினால வயிற்று வலி தீர்ந்தது. அவர் வீரராகவ பெருமாள் பேர்லயே பாடினார் வள்ளலார். அப்போ வைத்தியம் பண்ணினதுனால வைத்திய வீரராகவ பெருமாள்ங்கிற திருநாமமும் அவருக்கு ஏற்படுகின்றது. அப்படி அருட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளாருக்கு இந்த இடத்துல இந்த பெருமாள் வைத்தியம் பார்த்திருக்கார் அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல இந்த வீரராகவ பெருமாளை திருமங்கை மன்னனும் பாடினார் அப்படின்னு சொல்றோம். அவர் பாடுறச்ச, தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாளரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் 9 அன்று செய்த வெம்போர் தன்னிலங்கோர் செஞ்சர தாலுருள எய்தவெந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு பாசுரத்துல இந்த பெருமாளுடைய பெருமையை நமக்கு சொல்கின்றார். அப்படிப்பட்ட திரு எவ்வளூர் வீரராகவ பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூடி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.